எஸ்தர் நூல் அதிகாரம் 8. தம்மை காத்து கொள்ளும்படி எஸ்தர் யூதரை தூண்டல். சில நாள்களில் மன்னர் அகஸ்வேர் யூதரின் பகைவனான ஆமானின் இல்லத்தை அரசு எஸ்தருக்கு வழங்கினார். மொர்தெகாய்க்கும் தமக்கும் உள்ள உறவை எஸ்தர் வெளிப்படுத்த அவரும் மன்னரின் முன்னிலைக்கு வந்தார். ஆமானிடமிருந்து கலற்றப்பெற்ற தம் கணையாழியை மன்னர் எடுத்து மொர்தெகாய்க்கு அழைத்தார். எஸ்தரும் மொர்தெகாயை ஆமான் வீட்டின் பொறுப்பாளராக நியமித்தார். மீண்டும் எஸ்தர் யூதருக்கு எதிராய் சதி செய்த தீயோன் ஆகாகியனான ஆமானின் திட்டங்கள் யாவும் குலைந்து போகுமாறு மன்னரின் காலடிகளில் வீழ்ந்து அழுது மன்றாடி அவரது தயவினை நாடினார். உடனே மன்னர் தம் பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்ட அவர் எழுந்து மன்னர் முன் நின்றார். அவர் மன்னருக்கு இது நலமெனப்பட்டால், அவர்தம் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால், அரசருக்கு இது சரி என தோன்றினால், நானும் உன் பார்வையில் இனியவள் எனப்பட்டால், மன்னரின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள யூதர் அழிந்து போகுமாறு வஞ்சனையாய் திட்டமிட்ட அம்மாதாத்தின் மகனும் ஆக்கியனுமான ஆமான் எழுதிய மடல்கள் அனைத்தையும் திருப்பி அனுப்பும்படி எழுதுவீராக. என் மக்களுக்கு நேரிடும் தீங்கினையும் என் உறவினரின் படுகொலையினையும் நான் எவ்வாறு காண இயலும் என்று கூறினார். அப்பொழுது மன்னர் அகஸ்வேர் அரசி எஸ்தரையும் யூதரான மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் இல்லத்தை எஸ்தருக்கு அளித்தேன். யூதருக்கு எதிராய் கை நீட்டிய ஆமான் தூக்கிலிடப்பட்டான். மன்னரின் பெயரால் எழுதப்பட்டு அவர் கணையாழியின் முத்திரை பதிக்க பெற்ற எம்மடலும் திருப்பி பெற இயலாதபடியால் உங்கள் பார்வையில் நலமென தோன்றும் அனைத்தையும் மன்னரின் பெயரால் நீங்கள் யூதருக்கு எழுதி மன்னரின் கணையாழியால் முத்திரையிடுங்கள் என்று கூறினார். சீவான் என்ற 3ஆம் மாதத்தில் 23ஆம் நாளன்று மன்னரின் எழுத்தர்கள் வரவழைக்கப்பட்டனர். மொர்தெகாய் இட்ட ஆணையின்படியே யூதர் அனைவருக்கும் இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரையிலுள்ள 127 மாநிலங்களின் குறுநில மன்னர்களுக்கும் மாநிலங்களின் ஆளுநர் அனைவருக்கும் அவர்தம் மக்களின் வரி வடிவ வாரியாகவும் மொழி வாரியாகவும் மடல்கள் வரைய பெற்றன. மன்னர் அகஸ்வேர் பெயரால் எழுத பெற்று அரச கணையாழி முத்திரையிட பெற்ற இம்மடல்கள் அரச கொட்டிலை சார்ந்த அரச பணிக்குரிய புரவிகள் மீது அமர்ந்தேகும் விரைவு அஞ்சலர் மூலம் அனுப்பப்பட்டன. ஒவ்வொரு நகரிலும் உள்ள யூதர் ஒன்று திரண்டு தங்களை பாதுகாத்து கொள்ளவும் அவர்களையும் அவர்களின் குழந்தைகள் பெண்கள் ஆகியோரையும் தாக்கக்கூடிய எந்த நாட்டையும் மாநிலத்தையும் சார்ந்த படைகளை அழித்து கொன்று ஒழிக்கவும் அவற்றின் உடைமைகளை கொள்ளையிடவும் தேவையான அதிகாரத்தை மன்னரின் பெயரால் எழுதப்பட்ட இம்மடல்கள் அளித்தன. மன்னர் அகஸ்வேரின் மாநிலங்கள் அனைத்திலும் அதார் என்ற 12ஆம் மாதம் 13ஆம் நாளன்று ஒரே நாளில் இவ்வாறு செய்வதென அறிவிக்கப்பட்டது. அம்மடலின் நகல் ஒவ்வொரு மாநிலத்தின் அனைத்து மக்களுக்கும் சட்டமாக அறிவிக்கப்பட்டது. யூதரும் தம் பகைவரை பழி தீர்க்க இந்நாளில் ஆயத்தமாகும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அரச பணிக்குரிய புரவிகள் மீது அமர்ந்தேகும் விரைவு அஞ்சலர் மன்னரின் ஆணையால் ஏவப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு விரைந்தனர். சூசான் அரண்மனையிலும் இச்சட்டம் அறிவிக்கப்பட்டது. நீலமும் வெண்மையுமான அரச உடை அணிந்து பெரிய பொன் மகுடம் சூடி கருஞ்சிவப்பு மென்துகில் அணிந்தவராய் மொர்தெகாய் மன்னரின் முன்னிலையிலிருந்து வெளியேற சூசான் நகர் மகிழ்ந்து களி கூர்ந்தது. இச்செய்தி யூதருக்கு நம்பிக்கை ஒளியாகவும் மகிழ்வுக்கும் அக்களிப்புக்கும் மதிப்பிற்கும் உரிய ஒன்றாகவும் விளங்கியது.
ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நகரிலும் எங்கெல்லாம் மன்னரின் இந்த வாக்கும் நியமமும் எட்டினவோ அங்கெல்லாம் வாழ்ந்த யூதர் மகிழ்ந்து களிகூர்ந்தனர். அந்நாள் விருந்தாடும் விழா நாளாக விளங்கியது. யூதரை பற்றிய அச்சம் பிறர் மீது விழ நாட்டு மக்களில் பலர் யூதராயினர். எஸ்தர் நூல் அதிகாரம் 9. யூதர் தம் எதிரிகளை அழித்தல். மன்னரின் வாக்கும் நியமமும் நிறைவேற்றப்பட வேண்டிய அதார் என்ற 12ஆம் மாதம் 13ஆம் நாள் வந்தது. எதிரிகள் யூதரை மேற்கொள்ளலாம் என்று நம்பியிருந்த அந்த நாள் யூதர் தம் பகைவரை மேற்கொள்ளும் நாளாக மாறியது. அகஸ்வேர் மன்னரின் மாநிலங்களில் இருந்த யூதர் அனைவரும் தமக்கு துன்பம் விளைவிக்க எண்ணியோருக்கு எதிராய் தம் கைகளை நீட்ட அவரவர் தம் இடங்களில் ஒன்று திரண்டனர். வேற்றினத்தாரை அச்சம் ஆட்கொள்ள அவர்களுள் எவராலும் யூதரை எதிர்த்து நிற்க இயலவில்லை. மொர்தெக்காயை பற்றிய அச்சம் மன்னரின் அலுவல்களில் உதவி செய்கின்ற மாநில தலைவர்கள், குறுநில மன்னர்கள், ஆளுநர்கள், அரச ஊழியம் செய்வோர் அனைவரையும் ஆட்கொள்ள அவர்களும் யூதருக்கு உதவி செய்யலாயினர். மொர்தெக்காய் அரச மாளிகையில் வல்லவரானார். அவரது புகழ் அனைத்து மாநிலங்களிலும் பரவியது. அவரது ஆற்றல் மென்மேலும் வளர்ந்தது. எனவே யூதர் தம் பகைவருக்கு எதிராய் தாம் விரும்பியபடி செய்தனர். அவர்களை வாளால் தாக்கி வெட்டி வீழ்த்தினர். சூசான் அரண்மனையில் 500 பேரை யூதர் கொன்றளித்தனர். பர்சந்தாத்தா, தல்போன், அஸ்பாத்தா, போராத்தா, அதலியா, அரிதாத்தா, பர்மஸ்தா, அரிசாய், அரிதாய், வாய்சாத்தா ஆகிய யூதரின் எதிரியும் அம்மதாத்தின் மகனுமான ஆமானின் புதல்வர் 10 அவர்கள் கொன்றனர். ஆயினும் அவர்களின் உடைமைகளை கொள்ளையடிக்கவில்லை. மன்னரின் பிற மாநிலங்களில் வாழ்ந்த யூதர் ஒன்று திரண்டு தம்மை பாதுகாத்து கொண்டனர். தம் பகைவரிடமிருந்து விடுதலை பெறுமாறு அவர்கள் 75,000 பேரை கொன்றனர். ஆயினும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையடிக்கவில்லை. அதார் மாதம் 13ஆம் நாளை அடுத்த 14ஆம் நாளன்று அவர்கள் ஓய்வெடுத்தனர். அந்நாளை விருந்துண்டு மகிழும் விழாவாக ஆக்கினர். சூசான் வாழ் யூதரோ அதார் மாதம் 13ஆம் 14ஆம் நாள்களில் ஒன்று கூடி அடுத்து வந்த 15ஆம் நாளை ஓய்வெடுத்து விருந்துண்டு மகிழும் விழாவாக ஆக்கினர். அறநற்ற நகர்ப்புற சிற்றூர்களில் வாழ்ந்த யூதர் அதார் மாதம் 14ஆம் நாளை விருந்துண்டு மகிழ்ந்து ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்து கொள்ளும் விழாவாக ஆக்கினர். பூரீம் பெருவிழா. மொர்தெக்காய் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மடல்களில் வரைந்து அவற்றை அருகிலும் தொலையிலும் மன்னர் அகஸ்வேரின் அனைத்து மாநிலங்களிலும் வாழ்ந்த யூதருக்கு அனுப்பி ஆண்டுதோறும் அதார் மாதம் 14ஆம் 15ஆம் நாள்களை யூதர் தம் பகைவரின் தொல்லையினின்று விடுதலை பெற்ற நாள்களாகவும் அவர்களின் துன்பம் மகிழ்ச்சியாகவும் புலம்பல் விழா கோலமாகவும் மாறின மாதமாகவும் கொண்டு அந்நாள்களில் விருந்துண்டு மகிழவும் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்து கொள்ளவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் வேண்டுமென்று நியமம் தந்தார். யூதர்கள் தாம் செய்ய தொடங்கியவாறும் மொர்தெக்காய் தங்களுக்கு எழுதியவாறும் செய்ய உடன்பட்டார்கள். ஆகாகியனும் அம்மாதாத்தின் மகனுமான ஆமான் யூதர்களுக்கெல்லாம் எதிரியாய் இருந்து அவர்களை அழிக்கவும் அடியோடு ஒழிக்கவும் பூர் என்ற சீட்டை போட்டான். அப்போது எஸ்தர் மன்னரின் உதவியை நாட யூதருக்கு எதிராய் சதி செய்த ஆமானின் தீவினை அவன் தலைமேலேயே விழுமாறு அவர் கட்டளை பிறப்பித்தார். அதன்படி அவனும் அவன் புதல்வரும் தூக்கிலிடப்பட்டனர். எனவே யூதர்
இந்நாள்களை பூர் என்ற சொல்லினின்று எழுந்த பூரீம் என்ற பெயரால் அழைக்கலாயினர். பூரீம் என்ற இவ்விழாவிற்கு மொர்தெகாயின் மடலின் வாசகமும் அவர்கள் கண்டவையும் அனுபவித்தவையுமே அடிப்படை ஆயின. அவர்களும் அவர்களின் வழிமரபினரும் அவர்களை சார்ந்தோர் அனைவரும் இந்த இரு நாள்களை அவை பற்றிய மடல்களின்படியும் குறிக்கப்பட்ட காலத்திலும் கண்டிப்பாய் கொண்டாடுவது என்று கீழ்கண்டவாறு உறுதி பூண்டனர். இந்நாள்கள் தலைமுறை தோறும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நகரிலும் நினைவு கூறப்பட்டு கொண்டாடப்பட வேண்டும். பூரீம் என்ற இந்நாள்கள் யூதரிடையே கொண்டாடப்படாமல் போகா. இவற்றின் நினைவு அவர்களின் வழிமரபினரிடையிலும் ஒளிந்து போகாது. அபிகாயிலின் மகளான அரசி எஸ்தரும் யூதராகிய மொர்தெகாயும் பூரீம் பற்றிய இந்த இரண்டாம் மடலை முழு அதிகாரத்துடன் எழுதி உறுதிப்படுத்தினர். அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் அம்மடல் எழுதப்பட்டு அகஸ்வேரின் ஆட்சிக்கு உட்பட்ட 127 மாநிலங்களிலும் வாழ்ந்த யூதருக்கு அனுப்பப்பட்டது. யூதராகிய மொர்தெகாயும் அரசி எஸ்தரும் இட்ட ஆணையின்படி பூரீம் என்ற இந்த நாள்களை யூதரும் அவர்களின் வழிமரபினரும் குறிக்கப்பட்ட காலத்தில் நோன்பு புலம்பல் நாள்களாக கடைபிடிக்க வேண்டும். இந்த பூரீம் விழா பற்றிய ஒழுங்குமுறைகள் யாவற்றையும் உறுதிப்படுத்திய எஸ்தரின் ஆணை ஓர் ஏட்டு சுருளில் எழுதி வைக்கப்பட்டது. எஸ்தர் நூல் அதிகாரம் 10. நிறையுரை. மன்னர் அகஸ்வேர் நிலங்களின் மீதும் கடலின் தீவுகளின் மீதும் தீர்வை விதித்தார். அவருடைய ஆற்றலும் வலிமை மிகு செயல்களும் அவர் மொர்தெகாய்க்கு அளித்த மேன்மையின் முழு விவரமும் மேதியா மற்றும் பாரசீக மன்னர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யூதராகிய மொர்தெகாய் மன்னர் அகஸ்வேருக்கு அடுத்த நிலை பெற்று யூதருள் மேன்மை நிறைந்தவராகவும் தம் சகோதரர் பலருக்கு இனியவராகவும் தம் மக்களின் நன்மையை நாடுபவராகவும் தம் இனத்தார் அனைவரின் நல்வாழ்வுக்காக பரிந்துரை செய்பவராகவும் விளங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.